Welcome back to 3 Star Electronics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 40 inches பீஸ் Toshiba எல்இடி டிவி. இது PS 200ZE. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, உங்களுக்கு டிவியை காமிக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு எரர் மெசேஜ் வருது. இதான் இந்த எரர் மெசேஜ். டிவி ஆன் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துடும். இந்த எரர் மெசேஜ் என்னென்னா, யூஎஸ்பி ஓவர் கரண்ட் ஸ்டேட்டஸ் டெடிகேட்டட், ப்ளீஸ் ரிமூவ் த யூஎஸ்பி அண்ட் அன்பிளக்டுன்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி குத்தலை, ஒன்றுமே குத்தலை. இங்கே பாருங்கள், யூஎஸ்பி போர்ட்டு எம்டியாக தான் இருக்குது. இது நம்ம இங்கே பாருங்கள், யூஎஸ்பி போர்ட்டு தான், யூஎஸ்பி போர்ட்டு எல்லாம் எம்டியாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இது ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் அந்த மாதிரி Toshiba டிவி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எரர் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பிக்கு போகிற ஒரு ஐசி இருக்கும், வோல்டேஜ் போகிற ஐசி. அந்த ஐசியில் தான் அதில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஐசி ரிமூவ் பண்ணிட்டால் நமக்கு சரியாயிடும். ஆனால் யூஎஸ்பி ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணுன்னாக்கா நம்ம 5 வோல்ட் எடுத்து யூஎஸ்பி நம்ம பைபாஸ் பண்ணிட்டோன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். இந்த Toshiba எல்இடி டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வரும். இந்த எரர் மெசேஜ் வரும், 32லேயும் வரும். இந்த Toshibaவில் செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி அதை ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மதர் போர்டில் தான் அந்த ஐசி வரும். நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஐசின்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகிடும். நான் அதை எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ டிவி ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த மதர் போர்டில் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு, யூஎஸ்பி செக்ஷனில் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் அந்த மெசேஜ் வருது, யூஎஸ்பி ஓவர் கரண்ட் டெடிகேட்டட்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு நம்மளுக்கு கரண்ட்டு வரும், ஐசி ஒன்று இருக்கும். இந்த ஐசி தான் அது. இந்த ஐசியில் இருந்தால் யூஎஸ்பிக்கு கரண்ட்டு வரும். இதில் கொஞ்சம் ஐசியில் கரண்ட்டாக எதனா அதிகமாக வந்துச்சுன்னா அதே டைமில் ப்ராசஸருக்கு அது கமாண்டு போகும்போது உங்களுக்கு அதிகமாக கரண்ட் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த கமாண்ட் நம்மளுக்கு வராது. ஸோ நம்ம இந்த ஐசியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது ஐசி நம்பர் 116 போட்டுருக்காங்க. இந்த ஐசி ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகணுன்னா உங்களுக்கு இதை 5 வோல்ட்டு எங்கே அதை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னில் 5 வோல்ட்டு கொடுத்தா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். இப்போ நம்ம கொடுத்த கஸ்டமர் எனக்கு யூஎஸ்பி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அந்த ஐசியை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபால்ட்டு ரெடி ஆகிட்டான்றதை பார்ப்போம். இந்த ஐசி தான் நம்ம இதில் 6 பின் ஐசி. இந்த ஐசியை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே இருந்துச்சு இந்த ஐசி, இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஐசியை பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஐசி தான் அது. 6 பின் இருக்கும் அந்த ஐசியில். இந்த ஐசி நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருந்து நான் அந்த டிவி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சு டிவி ஆன் பண்ணி ஆனில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டிவியை காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் அந்த எரர் மெசேஜ் இருக்கான்றதை இங்கே பாருங்கள். எரர் மெசேஜ் வரல, கிளியராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமே ஆகிப்போச்சு டிவி ஆன் பண்ணி. இனிமேல் அந்த எரர் மெசேஜ் வராது. Toshibaவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால்ட்டு நிறைய வரும். உங்களுக்கு யூஎஸ்பி ஒர்க் ஆகணுன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டுங்கிறதாவது கொடுத்து 5 வோல்ட்டு இங்கே இந்த ஃபஸ்ட் பின்னில் கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஒர்க் ஆரம்பிச்சு இந்த எரர் மெசேஜ் வராது. இந்த கஸ்டமர் எங்களுக்கு யூஎஸ்பி தேவையில்லை, நீங்கள் டிவி மட்டும் ரெடி பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அதை அப்படியே விட்டுறோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த Toshibaவில் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் நிறைய டிவியில் வருது. இதை நம்ம இந்த ஐசி யூஎஸ்பி பக்கத்துலேயே வரும், எல்லா போர்டுலேயுமே இருக்கும். Toshiba பொறுத்த வரைக்கும் அந்த ஐசியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.